வெல்கம் டு விஎல்கே சமையல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கோஸு சட்னி செய்யறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 100 கிராம் கோஸ் எடுத்து பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 4 பூண்டு பல் தோல் உரித்து எடுத்திருக்கேன். ஒரு பெரிய தக்காளி நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். 3 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். 15 சின்ன வெங்காயம் தோல் உரித்து எடுத்திருக்கேன். சிறிதளவுக்கு பெருங்காயம் கட்டி எடுத்திருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ எல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த கோஸு சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிட நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். கடாய் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம மிளகாவை வறுத்துக்கலாம். மிளகாவை இந்த மாதிரி பொன்னரலாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பருப்பை வறுத்துக்கலாம். பருப்பு பொன்னரலாக வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பு பொன்னரலாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பூண்டு, தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கோஸு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கோஸை சேர்த்து 5 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டோம். இப்போ தட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாம். தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ இந்த பெருங்காயத்தை பொன்னரலாக வறுத்து எடுத்துக்கலாம். பெருங்காயம் நல்லா பொன்னரலாக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஆறின பிறகு எல்லாம் சட்னி அரைச்சிக்கலாம். ஆறிடுச்சு. இப்போ நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் மிளகாவை சேர்த்துருக்கேன். பருப்பையும் சேர்த்து குறகட்டம் முதல்ல அரைச்சிக்கலாம். மிளகாவையும் பருப்பையும் இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டோம். இப்போ நம்ம வெங்காயம் கோஸெல்லாம் சேர்த்துக்கலாம். அரைக்கும் போது சிறிதளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நல்லா கட்டி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம பவுலில் சேர்த்துட்டு தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிப்பு கரண்டி வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. 1/2 ஸ்பூன் கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரியும் போதே கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியில் சேர்த்துக்கலாம் தாளிப்பை. கோஸு சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு தொட்டுட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.